நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நேரம். உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் திரு அஸ்வத் சங்கர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். வணக்கம் நேயர்களே. ஆன்மீக ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பரிகார ஆராய்ச்சியாளர்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பரிகாரம் ஆராய்ச்சி பண்ணி சொல்வீங்க? அது ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய மக்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வருது. அந்த துன்பங்கள்லேருந்து விடுதலை ஆவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். ஒரு பூட்டு செய்யும்போது அதுக்கு ஒரு சாவி இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. அதை தேடி தேடி போய்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்லையும் தேடி போனேன். போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து ஏன் தாமதமாகுது, ஏன் தடையாகுது, ஏன் பிரச்சனைக்குள்ளே மாற்றான், இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, இதுக்குண்டான தீர்வுகள் என்னன்னு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கேரளா முழுவதும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அதனுடைய மொத்த வெளிப்பாடுகளை நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். அதுக்கப்புறம் மக்களிடத்தில் சென்று இதை சேர்ப்பிப்பதற்காக நான் பல நிகழ்ச்சிகளில் பப்ளிக் ஸ்பீச்சில் எல்லாத்துக்கும் அதை கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னமோ ஓகே. ஒரு ஜாதகம் உங்ககிட்ட ஆய்வுக்கு வருது அப்படின்னா என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்வீங்க? அது ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்னென்னா பஞ்சாங்கம் தான் மெயின். பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் ஜாதகமே கணிக்கப்படுகிறது. அப்போ பஞ்சாங்கத்தில் 5 விஷயங்கள் இருக்கின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது 9 கிரகங்களை வச்சுக்கிறது, 27 நட்சத்திரத்தை வைக்கிறது, 108 பாதங்கள் அப்படின்னா அதுக்கு அடிப்படை விஷயமே பஞ்சாங்கம் தான். அந்த பஞ்சாங்கத்தை முதல்ல பாருங்கள். நீங்கள் நிறைய புத்தகத்தில் இந்த ராகு கேது பயிற்சி, செவ்வாய் சனி பார்வை அப்படின்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, 7 நாட்டு சனி இதெல்லாம் படிக்கிறவங்க பேசிக்காக பஞ்சாங்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் 5 விஷயம் இருக்கும். முதல்ல நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இந்த 5 விஷயங்கள் தான் ஒரு ஜாதகத்தை இயக்கிறது. அப்போது இதில் நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் அந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வைத்து தான் நம்ம ஒரு ஜாதகத்தை அதனுடைய பலனை நிர்ணயிக்க முடியும். அதனால தான் அந்த அப்போவே சொல்லியிருக்காங்க ஒரு பழமொழி, திதியை வைத்து விதியை வெல்லலாம் அப்படின்னு. கரணம் தப்பினால் மரணம், இந்த 2 விஷயங்களுமே உண்டு. ஆக இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாகத்தான் நான் வைத்துக்கொண்டு இந்த திதி, கரணம், யோகம் இந்த 3ஐயும் வைத்து பிறகு நட்சத்திரத்தையும் வைத்து பஞ்சாங்கத்தினுடைய கர்மா என்ன, பலன் என்ன, அது தீர்வு, பிரச்சனைக்குள்ளே தீர்வு என்ன என்பதை அடிப்படையாக தீர்மானிக்கின்றேன். ஓகே. கர்மான்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு நிறைய துன்பங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு அந்த கர்மா தான் காரணமா? காரணம் கண்டிப்பாக. ஒரு ஜாதகத்தை எடுத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். கர்மான்னு சொல்லும்போது சும்மாவே ஜாதகத்தை எடுத்துகிட்டு நம்ம செவ்வாய் 8ல் இருக்குது, ராகு கேதுக்குள்ளே இருக்குது, நாகதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு பூர்வ ஜென்ம கர்மா என்ன அப்படின்னு. கர்மா நிறையா இருக்குது. முதல்ல பூர்வ ஜென்ம கர்மா. 2வது விஷயம் நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக நமக்கு வந்த கர்மா. மூதாதையர்கள் மூலமாக சொத்து மட்டும் வராது, கர்மாவும் சேர்த்து தான் வரும். அதுக்கப்புறம் பித்ரு சாபம். இந்த பித்ரு சாபன்றது பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்கும். பித்ரு சாபம், பித்ரு கோபம் அப்படி 2 வகையாக இருக்கும். அப்புறம் கோ சாபம், பத்னி சாபம், பட்சி சாபம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் 18 சாபங்கள் இருக்கின்றது. இல்லை முக்கியமாக நம்ம செய்யணும் தேவ கோபம் அப்படின்னு. என்ன செய்யலாம் இதுக்கெல்லாம் அப்படின்னா முதல்ல நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். முதல்ல பித்ரு சாபம், பித்ரு தோஷ நிவர்த்தி அப்படின்னு. அந்த பித்ரு தோஷ நிவர்த்தின்றது ஏன் செய்யணும் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் 7 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த ஜீன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த ஜீன் பிரகாரம் அவங்க கொடுத்ததற்காக நன்றி கடனாக நாம் நமது நன்றியை செலுத்துவது தான் இந்த பித்ரு தோஷ நிவர்த்தின்றது. அந்த பித்ரு தோஷ நிவர்த்தி நம்ம செய்து விட்டால் என்ன ஆகுன்னா நம்ம குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். யார் ஒருவர் பித்ருதோஷ நிவர்த்தியை செய்யவில்லையோ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது. நீங்கள் எந்த கோயிலில் போய் என்ன தான் நீங்கள் விரதம் இருந்தாலும், நீங்கள் நிறைய நாள் அதுக்காக வேண்டி ஸ்லோகங்கள் அதெல்லாம் படித்தாலும் என்ன செய்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது பித்ருதோஷ நிவர்த்தி. அதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பது. இது 2ம் இருந்தால்தான் உங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சரியான தீர்வு கிடைப்பதற்கு, நம்முடைய பிரச்சனை தீர்வதற்குரிய சரியான தீர்வு நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்து நமக்கு பித்ருதோஷம் இருக்குதா அப்படின்றத முதல்ல கணிக்கணும். அது இல்லாமல் சும்மா 6ல் குரு இருக்கார், 8ல் குரு இருக்கார், எங்கள் சுக்கிரன் நல்லா இருக்கார், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அப்போது அந்த பித்ரு கர்மாவை தீர்ப்பதற்கு முக்கியமான விஷயம் என்ன, திலஹோமம்னு ஒன்று இருக்குது. அந்த திலஹோமத்தை செய்தால்தான் நிச்சயமாக நாம் இந்த பித்ரு கடனை தீர்க்க முடியும். அதை செய்கிறதுக்கு எங்கே பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் எவ்வளவோ இடம் சொல்லுவாங்க. ஆனால் சரியான இடம் என்பது ராமேஸ்வரம் தான். ஏன் ராமேஸ்வரத்தில் செய்யணும் அப்படின்னா அது அந்த பூமி பித்ருக்குடைய ஆத்மாவை ஈர்க்கக்கூடிய ஒரு பூமி. ஸ்ரீராமபிரானே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்த ஒரு பூமி. ஓகே.
ஸோ திலக ஹோமம் இது செஞ்சா வந்து கண்டிப்பா அந்த கர்மா அதுல இருந்து இல்லை வழிபடலாம் ஒரு அப்படின்னு கர்மா அதாவது பித்ரு தோஷ நிவர்த்தி வந்துடும். வந்துரும். ஓகே, அப்போ அந்த திலக ஹோமம் அப்படிங்கிறது என்னது சார்? திலகம்ன்றது வந்து பித்ருக்கு நம்ம செய்யக்கூடிய கடன். அது வந்து திதி கொடுக்கறது திதியை மீறின ஒரு விஷயம் திலகம்ன்றது. அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் என்ன மாதிரியான பித்ரு சாபம் இருக்கிறது, பித்ரு கோபம் இருக்கின்றதை முதல்ல பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்கு வந்து நான் அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பார்க்க முடியும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சூரியனோடு ராகு இருக்கலாம், சந்திரனோட ராகு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாலே நீங்கள் வந்து பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். மாந்தின்ற கிரகத்தை வந்து நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. இந்த மாந்தின்ற கிரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது, லக்னத்துலேருந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வைத்து இந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான துர்மரணம் ஏற்பட்டதா, அல்லது சாதாரணமாக மரணம் ஏற்பட்டதா, இல்லை அந்த அதில் மோட்சமடையாத பிரேத சாபமா என்னன்றதை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அந்த இதை. அப்போ அந்த மாந்தி இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல கருத்தில் எடுத்துக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருப்பார், தன்னை கவனிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் கடைசியில் இறந்து போயிருப்பார். அப்படிப்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு திலகோமத்தை பண்ணி தான் ஆகணும், செய்து ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்திலையும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இதை வைத்து திலகோமத்தை செய்ய வேண்டும். திலகோமன்றது வந்து எந்த இடத்துல நம்ம செய்யணும் சார்? ராமேஸ்வரத்தில் தான் செய்யணும். ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரம் தான் செய்யணும் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை வேற ஏதாவது கோவிலில் கூட? ஏன்னா சில பேர் வந்து ராமேஸ்வரம்ங்கிறது அவ்வளோ தூரம் போய் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இதுக்கு வேற ஏதாவது எளிமையான ஒரு வழிமுறை இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பண செலவு பண்ண முடியலை, பொருளாதார ரீதியாக எனக்கு முடியவில்லை அப்படின்னா இது ஒரு டெஸ்ட்டு தான். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன டெஸ்ட் அப்படி சொன்னால், பிண்டம் வைக்கும்போது எப்படி வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம வந்து அரிசி மாவில் பிண்டம் வைக்கிறோம், அதன் மேலே வந்து எள்ளு, அப்புறம் தண்ணீர் ஊற்றுறோம். இப்போ இந்த அந்த அரிசி மாவோட கொஞ்சம் உளுந்து சேர்த்து இட்லியாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட சட்னி, அதில் வந்து எள்ளு வறுத்து, அதை கருப்பு எள்ளை வறுத்து அதோடு சேர்த்து வைத்து கொள்ளலாம். இதை ஒரு 5 இட்லியாக பேக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு வாட்டர் பேக்கெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், யாராவது ஒரு எளியவருக்கு தொடர்ந்து ஒரு 21 நாள் கொடுத்து பாருங்கள். அதாவது உங்களுடைய பித்ருக்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும். இரண்டாவது விஷயம்னா அமாவாசை அப்படின்றத பற்றி நிறைய பேர் அந்த அன்றைக்கி போய் திதின்றாங்க. அமாவாசையில் வந்து செய்யக்கூடியது 2 விஷயம்தான். ஒருத்தர் வந்து மாந்திரிகம் பண்ணுறவங்க மாந்திரிகம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு கடனை நீக்குவதற்கான ஒரு நல்ல நாள். அமாவாசை என்பது நிறைந்த நாள் அல்ல. எதில் நிறைந்த நாள்? இருட்டு நிறைந்த நாள். அந்த நாளில் வந்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெண் பார்க்கும் படலம், ஜாதக பரிமாற்றங்கள், வீடு கட்ட மனை கொள்வது, அன்றைக்கி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக அது நல்ல நிலைமை முடியாது. அதே போல் இந்த பித்ருதோஷத்துக்கு இன்னொரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க. மாதம் பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா வியாதிபாத யோகம்னு ஒரு வியாதிபாதம்னு ஒன்று வரும். யோகங்கள் மொத்தம் 27 யோகங்கள். அதில் வந்து வியாதிபாதம் வரக்கூடிய அந்த நாளில் மதிய வேளையில் ஒரு முழு சாப்பாடு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பிதர்களை நினைத்து நீங்கள் வந்து நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கு பார்த்திங்கன்னா வியாதிபாத நாள் தான். இதை பற்றி ஒரு தனியான ஒரு எபிசோடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வியாதிபாத நாளுக்குரிய ஸ்தலம் திருநெல்வேலியிலே தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கின்றது. அதனுடைய சிறப்பு என்ன, அங்கே போயிட்டு வந்தால் அவங்க கர்மா எந்த அளவுக்கு தீரும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு நிகழ்ச்சியில் சொல்ல இருக்கு. ஓகே சார், வேந்தர் டிவி நேயர்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக தரணும். எளிய பரிகாரம். வீட்டில் வந்தால் எப்பொழுதுமே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இல்லை கணவன் வராரு, வந்த உடனே ஒரு மாதிரி ஒரே டென்ஷனாக வராரு. ஏன்னா பிள்ளைங்க காலேஜ் ஸ்கூல்லேருந்து வரும்போது டென்ஷனாக இருக்காங்க. நான் ஆஃபீஸ்க்கு போகிறேங்க, ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வேகமாக போய் உட்காடுறேன். உட்காந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸரோ பக்கத்தில் இருக்கவங்களோ கூட ஒர்க் பண்ணுறவங்களோ யாரோ ஒருத்தராக வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணலாம், இதெல்லாம் இல்லாமல் சுமூகமாக போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறிக்குழந்தை கொஞ்சம் கையில், பெண்கள் வந்து மறிக்குழந்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய செயினில் உள்ளே வந்து கட்டிடுங்க. கட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா மார்னிங் போட்டு போங்க, ஆஃபீஸில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மாலை வேலையில் வந்து வரும்போது மறுபடியும் அதை போட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரொம்ப சின்னதாக கூட இருந்தாலும் போதும், வாசனை இருக்க வேண்டிய அவ்வளோதான். அதை கழுத்தில் போட்டு போங்க. மாலை வீட்டில் பார்த்தீங்கன்னா சுமூகமான இது நிலவும். அதோடு கூட இந்த சுமூகமான உறவுகள் நன்றாக இருக்கணும்னா எங்களுடைய அஸ்வத் தீப எண்ணெய்ன்னு இருக்குது, அதோட காரிய சித்தி விபூதின்னு இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் வந்து காலை மாலை 2 வேளையும் வீட்டில் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சுமூகமான உறவுகள், சந்தோஷங்கள், அமைதி நிச்சயமாக நிலவும்.
ஓகே. இப்போ பெண்களுக்கு வந்து நீங்க அத மறிக்கொழுந்து செயின்ல போட்டுக்கலாம் அப்படின்னீங்க. ஆண்களும் போடலாம். ஆண்களும் போடலாமா? கண்டிப்பா ஆண்களும் போடலாம், தப்பே கிடையாது. ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே இத டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னுடைய அடுத்த நிகழ்ச்சி வரதுக்குள்ள உங்களுடைய ஃபீட்பேக் குடுத்து பாருங்க. இத டெஸ்ட் பண்ணி மறிக்குழந்தை வச்சு பாருங்க. உறுதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஓகே. ஏன்னா என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆராய்ச்சி தான். சும்மா வந்து புக்கு வச்சுட்டு படித்து அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல. டைரெக்டாக போய் ஃபீல்டில் போய் இறங்கி இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து 344 கோயிலை நான் விஜயம் பண்ணியிருக்கிறேன் தமிழ்நாட்டில். எந்த கோயிலில் என்ன சிறப்பு, ஏன் அங்கே பண்ணணும் அப்படின்றது. சப்போஸ் ஒரு ராகு பூஜை பண்ணால் இந்த கோயிலில் போய் பண்ணுறோமா, ஏன் அங்கே போய் திருநாகேஸ்வரத்தில் பண்ணுறாங்க, ஏன் காளகஸ்தியில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட அதிகமாக சில கோயில்கள் இருக்கின்ற அந்த கோயிலில் பண்ணும்போது உன்னுடைய ஜாதகப்படி அந்த கர்மா தீரும் அப்படின்னு. எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய ஆராய்ச்சி தான். ஸோ திருமண தடைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாகதோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இது மட்டும்தான் காரணமா, இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடைக்கு வந்து எல்லாருமே செவ்வாய் தோஷம் இல்லை நாகதோஷம் அப்படி ஒரு 2 விஷயத்தை மட்டுமே சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. செவ்வாய் 8ல் இருக்குது, செவ்வாய் 4ல் இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் 2 பேருக்கும் செவ்வாய் தோஷம் ஒன்றாக இருக்கின்றதா, இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஆணுக்கு பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம்னு சொன்னால் அப்படி பொருத்தும் போது கூட அது தவறாக பொருத்துறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 12 செவ்வாய் இருக்குது, ஆணுக்கு வந்து 4 செவ்வாய் இருக்குது அப்படின்னா 2யும் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து ஒத்து போகாது. அதில் பல விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் அது நாகதோஷம் அடுத்தாப்புல. இந்த நாகதோஷம் சொல்லும்போது எது நாகதோஷம் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஜோதிடர்கள். அதாவது 8 விதமான நாகர்கள் இருக்கின்றார்கள். கார்கோடகையில் ஆரம்பித்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இப்போ உங்கள் ஜாதகப்படி இந்த ராகு எங்கே இருக்கிறார், உதாரணமாக கும்பலக்னம் 9ல் ராகு இருக்காருன்னு வச்சுங்களேன். அது வந்து பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானில் இருக்கக்கூடிய ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், யார் பார்வையில் இருக்கார், அப்போ எந்த விதமான நாகத்தினுடைய சாபம் தோஷம் அப்படி எடுத்து பாருங்க. நீங்கள் அதெல்லாம் பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையும் மீறின ஒரு விஷயம் திருமண தடைக்கு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய திதி, நீங்கள் பிறக்கின்ற நாளிலே என்ன திதி, இறந்தவர்களுக்கு மட்டும் திதி இல்லை, பிறந்தவர்களுக்கும் திதி உண்டு. அதனால தான் நிறைய வந்து நம்மளுடைய பண்டிகைகள் பார்த்திங்கன்னா திதியை பேஸ் பண்ணி வரும். விநாயகர் சதுர்த்தி, ஸ்ரீராம நவமி, கோகுலாஷ்டமி இப்படி வரும். அப்போது ஒரு மனிதனுக்கு திதி என்பது முக்கியமான விஷயம். இப்போ உதாரணமாக ஒரு சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த மேஷம் சிம்மம் இந்த 2 ராசிகளும் சூனியமாகிவிடும். சூனியமாகிடுச்சுன்னா ஒரு துலா லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகிக்கு வந்து சஷ்டி திதியில் பிறந்தாங்கன்னா 7ஆம் இடம் மேஷம் வந்து சூனியமாகிடுது. அப்போது இவங்க என்ன செய்வாங்க, செவ்வாய் தோஷம் நாகதோஷம்னு எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி 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 பார்த்து கடைசி வரைக்கும் வந்து 30 32 34 போயிட்டே இருக்கும், திருமணம் ஆகாது. அந்த திதி சூனியத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும். என்ன எப்படி நிவர்த்தி பண்ணுறது, எங்கே இருக்கிறாரு அப்படின்றது அது ஒரு முக்கியமான காலகட்டம். நடக்கின்ற தசாநாதன் எந்த ஒரு உதாரணமாக சுக்கர தசை போயிட்டுருக்கேங்கம்பாங்க, சுக்கரன் உச்சத்தில் இருக்கும்பாங்க. சுக்கரன் வந்து மீனத்தில் இருந்தால் உச்சன்றது தவறு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சுக்கிரன் இருந்தால் அது நிச்சயமாக அது உச்சம் பெற்ற சுக்கிரனாக உங்களுக்கு பலனை தராது என்பதுதான் உறுதியான விஷயம். நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதனால் வந்து இது ஏட்டு சுரக்காய் அப்படின்ற ஒரு விஷயந்தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. ப்ராக்டிக்கலாக வந்து நல்லா வந்து பழைய புத்தகங்களில் ஜாதக அலங்காரத்தில் எல்லா புத்தகத்தையும் படித்து பார்க்கும் பொழுது தான் நீங்கள் வந்து சுக்கிரன் 7ல் இருந்தால் கன்னியா லக்னம் 7ல் சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய காலில் இருக்கிறார் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் உச்சமே இல்லை. அப்போ திருமண தடைக்கு வந்து எத்தனை காரணங்கள் இருக்குன்னா செவ்வாய் சரி மட்டுமே இல்லை, செவ்வாயும் நாகதோஷம் மட்டுமே காரணம் இல்லை. திதி சூனியம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த திதி சூனியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி டு அமாவாசை, அமாவாசை டு பௌர்ணமி 14 திதிகள் இருக்கின்றன. இந்த திதிகளுக்கு உரிய தேவதை, உரிய மலர்கள், உரிய நைவேத்தியம், உரிய கோவில் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. எந்த நாளிலே செய்ய வேண்டும். ஒரு திதி என்பது அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. திதி ஆப்ரேட் பண்ணது நம்ம விதியை. அப்போது அதை இயக்குவது எதுன்னு சொன்னால் இது பஞ்சாங்கத்தில் பாருங்கள், நீங்கள் பிறந்த கரணம் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். 11 கரணங்கள் இருக்கும். பவகரணம், பாலவ கரணம், கௌலவ கரணம், கரசே கரணம், நாகவ கரணம் அப்படின்னு சொல்லி 11 கரணங்கள் இருக்கும். இந்த கரணம் என்கின்ற ஒரு விஷயந்தான் உங்கள் ஜாதகத்தையே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த திதியும் கரணமும் நட்சத்திரமும் சேர்க்கின்ற அந்த நாளிலே இந்த திதிக்குரிய கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்கினால், அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண தடை என்பது நீங்கிவிடும். 2வது விஷயம் என்னென்னா, நாகதோஷத்துக்கு உரிய பரிகாரங்கள் என்பது நீங்கள் வந்து வெறும் அந்த சர்ப்பத்துக்கு வந்து தீபம் ஏற்றுறது மட்டுமே இல்லை. நாகதோஷம் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு மீனத்தினுடைய கடைசி 10 டிகிரி, கடகத்தினுடைய கடைசி 10 டிகிரி,
விருச்சகத்தினுடைய முதல் 10 டிகிரி இந்த இடத்துல வந்து ஏதாவது கிரகம் இருந்து அது 7ஆம் இடமாக வந்தால் நிச்சயமாக அதுவும் சர்ப்ப தோஷம்தான். அதுக்கு பேரே சர்ப்ப ரேகானம்னு பேர். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்காம நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது, ராகு கேது பெயர்ச்சி பலன்களை சொல்கிறது, ராகு கேது பலனை வந்து படித்து பார்க்குறது. எனக்கு மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், சூப்பராக இருக்காருங்க. யாராவது யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் நீங்கள் வந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை படித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆக்சுவலாக நடந்துதான் பாருங்கள். நிச்சயமாக அதெல்லாம் நடந்திருக்காது. அதில் வந்து எந்த ஒரு விஷயமுமே இது வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பொதுவான ஒரு தகவல். மேஷத்திலே ராகு இருந்தால் அப்படின்றது, இதில் அடுத்த ரிஷபத்திலே ராகு இருந்தால் என்பது ஜென்ரலான பொது தகவல். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய கர்மா எப்படி தீரும் என்பதை நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்னென்னா, முதல்ல நீங்கள் திருமண தடைன்றதுக்கு செவ்வாயும் ராகுவும் மட்டுமே காரணம் அல்ல என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். திருமண தடைகள் ஓகே, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய தடைகள் இருக்குன்றாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் என்ன சார்? முதல்ல நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி போய் கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கிடைக்காதான், கல்யாண மண்டபம் கிடைக்காது அப்படின்னு. அதனால் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் பொண்ணுக்கு வந்து அந்த நாள் திருமணம் செய்யக்கூடிய அந்த நாள் அவங்களுக்கு மந்த்லி வந்து மாதவிடாய் நாளாக இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம்னா மாத்திரை போட்டதுக்கப்புறம் நான் டேட்டில் ஒன்றுமே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ண வைப்பாங்க. இதுதான் முதல் தவறு. நீங்கள் எப்போ அந்த மாத்திரை போட்டதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க இந்த திருமணத்தை நடத்துகிறீங்களோ, ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தால் இறைவனால் அது கன்சீவ் ஆகிட்டாங்க அந்த பொண்ணு வச்சுக்குவேன், உள்ளே இருக்கிற வந்து அந்த பிளட், அந்த வந்து அக்யூமுலேட்டட் பிளட் என்ன ஆகும், அதுக்குள்ளேயே இந்த சிசு வளர்ந்து கொண்டே இருக்கும். குழந்தை பிறந்தவன்னு பார்த்தா சார் சரியாக பேச்சே வரலங்க, அது ஆட்டிசம்ன்றாங்க, டிஸ்லெக்ஷியா அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் செய்ய சொன்னது? உங்களுக்கு இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். நீ போய் ஜோசியர்கிட்ட போய் உட்காந்து திருமணம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு இந்த எந்தைக்கு மாதவிடாய் வந்தது அதை தெரிஞ்சுன்னா அடுத்தாப்புல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்ம இப்போ ரிவர்ஸில் எல்லாம் திருப்பி மாற்றி செய்கின்றோம். எப்படி செய்கிறோம்? கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டை பொண்ணை கூப்பிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது முதல் தவறு. ரெண்டாவது தவறு எங்கே வருதுன்னு சொன்னால், திருமணம் என்பது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது மிக தவறு. சரி, அப்படி செய்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கு நீங்கள் வந்து சாந்தி முகூர்த்தத்தை அவாய்ட் பண்ணிடணும். இது ரெண்டாவது தவறு. இதெல்லாம் நூல்கள் இருக்குது. நான் சும்மா வந்து ஏர்லேருந்து அப்படியே எடுத்து போய் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் அடிப்படையான நூல்கள் இருக்குது, ஆதாரம் இருக்கின்றது. அது ரெண்டாவது தவறு. திருமணத்திற்கு முதல் நாள் ரிசப்ஷன் ஒன்று வச்சுக்கிட்டு பொண்ணு பையனும் கையை கொடுத்துக்கிட்டு அப்படி நிற்குது. எப்போ வந்து ரெண்டுமே டச் ஆகுதோ அதுதான் முகூர்த்த நேரம்னு பேர். கண்ணினுடைய இமை முடிக்கின்ற அந்த ஒரு நிமிஷத்தில் தான் முகூர்த்த நேரமே இருக்குன்றது முகூர்த்த சிந்தாமணின்றது எல்லா புத்தகங்களையும் கொடுத்துருக்காங்க. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது இல்லை. ரெண்டாவது, அந்த நாள் சந்திராசிரமத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தனக்கு அது திதிசூன்யமான நாளாக, அந்த திருமணம் நடக்கின்ற நாள் அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ ஒரு திதிசூன்யமான நாளாக அதை கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்குள்ள ஃபெயிலியரான ஒரு விஷயம். நான்காவது விஷயம் என்பது இவங்க செவ்வாய் தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதே தப்பு. என்னென்னா இந்த பெண்ணுக்கு வந்து 4 செவ்வாய் இருக்குது, பையனுக்கு 8 செவ்வாய் இருக்குது. 8 செவ்வாய் இந்த தோஷம், 4 செவ்வாய் தோஷம். ரைட், ஓகே, எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறுன்னு புரியறதில்லை. ஏன்னா 4 இருக்கின்ற பெண்ணுக்கு இந்த தாம்பத்திய ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கும். 8 இருக்கின்ற அந்த பையனுக்கு வந்து ஈடுபாடு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 காம்பினேஷன் இருக்குது. மூன்றாவது விஷயம், அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, செவ்வாய் வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அப்படின்றது அந்த ஒரு 4வது விஷயமா இருக்கின்றது. இந்த மாதிரி அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திருமண தேதி குறிக்கும் பொழுது மற்ற கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றது, மாந்தி என்கின்ற கிரகம். இந்த மாந்தி என்ற கிரகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுகசாந்திரம் 4ஆம் இடத்துல போயிருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வீங்க? இல்லை 10ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் இடம் என்பது என்னென்னா கர்மஸ்தானம் மட்டும் இல்லை, 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் ஆகிய மனைவிக்கு கணவனால் ஏற்படுகின்ற சுகஸ்தானம். அங்கே போய் 10ல் போய் மாந்தி இருக்கும். அப்படி மாந்தி இருக்கும்போது என்ன செய்வாங்க? அவங்க கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அந்த டேட்டில் கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. மாமியாரால் பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமே வந்து கணவனுடைய தாய். அப்போது மாமியாரால் பிரச்சனை, கணவனால் சுகமில்லை, எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது எந்தெந்த கருத்து விஷயத்துக்கான இதை மாதிரி ஒரு 32 விஷயம் இருக்குது. உண்மையிலேயே 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது தவறு. 36 பொருத்தங்கள் இருக்கின்றன. இந்த 36 பொருத்தத்தை பார்க்க தயாராக இருக்காங்களா? இல்லை. பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஆகிடுச்சு.
என் சொந்தக்காரன் எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் அக்கா தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் பொண்ணையும் வெளியே தள்ளிடணும், அவ்வளோதான். இதுதான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு வந்து இருண்ட விஷயமாகவும் பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிடும். ரொம்ப நன்றி சார். பணம் வந்து வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பணம் வந்து எல்லாரோட லைஃப்பில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிகாரம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லோகம் வந்து தினமும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது என்னவா இருக்கும்? நான் சொல்லுவேன், ஆனால் செய்ய தயாராக இருக்கணும் மக்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா, மேலே பார்த்தவொடனே அங்கேருந்து பணத்தில் கொட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் மக்களுக்கு ஈஸியான வழி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போங்க அப்படின்னு உதாரணமாக அந்த திருமண தடைன்னு சொன்னோமே, அந்த திருமண தடை பார்த்தீங்க சொன்னால் ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க. செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் ஒன்றாக இருந்தாலோ, இல்லை செவ்வாய் சனியும் சனி செவ்வாயும் பார்த்தாலோ என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, குழந்தை பிறந்த 13வது மாதம் வயிற்று வலி, வயிற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனையோடு இருக்கும். அப்போது இதுக்கு முன்னோர்கள் சொன்ன வழி என்ன, எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் என்னென்ன பண்ணாங்க, என்ன மாதிரி பூஜைகள் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம வெற்றி தான். வேறு எதுவுமே எந்த புக்கையும் படிக்க வேண்டாம், எந்த ஜோசியத்தையும் போகணும், அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த செவ்வாய் சனி ஒன்றாக இருப்பதற்கோ செவ்வாய் சனி பார்வை இருப்பதுன்னா திருச்செந்தூருக்கு போகிறவங்க எத்தனை பேர் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்குறீங்கன்னா யாரும் பார்க்கறதில்ல. கும்பலில் போயிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே பிரசாதத்தை சாப்பிட தான் தயாராக இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா தவிடு கருப்பட்டிக்கு குழந்தையை கொடுத்து வாங்குவது என்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த குழந்தையோட தோஷம் போயிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த எப்போ வந்து தாம்பத்தியத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கோ குழந்தை வந்து இப்படி தான் இருக்கும், செவ்வாயும் சனியும் மாறி இருக்கும். அது பார்க்கும்போது பார்வையும் இருக்கும்போது என்ன செய்யறது, குழந்தை வயிற்று வலி அதையும் போகும். நீ எல்லா டாக்டர்கிட்டையும் போவீங்க, அப்புறம் அம்மன் கோயிலெலாம் போவீங்க, கடைசியாக அங்கேயே போய் மந்திரிச்சிட்டு வருவீங்க, வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சரியாக மாதிரி இருக்கும். ஆக அந்த வயிற்று பிரச்சனைக்கு காரணமே செவ்வாய் சனி தான். அப்போ அது வந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலில் தவிடு கருப்பட்டி கொடுத்து வாங்குதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம பழமையான மெத்தட். ஸோ அங்கே போய் பண்ணுங்கன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ வந்து கேட்டாங்க பணம் வேணும்னு, அதுக்குடைய ஸ்லோகத்தை சொன்னால் கூட யாராவது சொன்னால் பரவாயில்ல, யாராவது சொல்லட்டுங்க அப்படின்னு கேட்குறாள் தான் நம்முடைய மக்களுடைய மென்டாலிட்டி ஆகிடுச்சு. இது 12 வயதுக்குள் நம்முடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது, வாட் இஸ் தி எலிஜிபிலிட்டி வி ஹேவ் காட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல ஒரு தாம்பத்தியம் கிடைக்குமா, இவர் வந்து யூட்ரஸ் வந்து 9 அவருடைய மாதவிடாய் காலங்கள் சரியான சைக்கிளில் வருமா, அதனால் துன்பப்படுவாளா, அதை பார்க்கணும். அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இது காதல் திருமணமா இல்லை கட்டாய காதல் திருமணமா, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை வந்து அந்த அடர்சன் ஏஜில் வந்து மற்ற விஷயங்களை பார்த்து அதனால் வந்து டைவர்ட் ஆகிறதா, எப்படிப்பட்ட திருமணம் இருக்கும், அதுக்கு என்ன செய்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து அதுக்குள்ளே கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். எத்தனை வீட்டில் வந்து ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம் அல்லது 5 திருக்குறள் தெரிந்த குழந்தைகள் எத்தனை நீங்கள் காமிங்க பார்க்கலாம். அதையே தயாராக இல்லை, ஆனால் பணம் வேணும்னு இவங்க ஸ்லோகத்தை கேட்குறாங்க. சரி கேட்டுட்டாங்க, அதனால் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன், முடிஞ்சால் எழுதிக்கங்க. அதை எங்களுடைய அஸ்வத் தீப எண்ணெய் முடிந்தாலும் வாங்கிக்கோங்க. அது அவசியமாக தப்பிச்சு தான் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண நல்லெண்ணெய் தீபம். நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கு எதுக்குன்னா, உண்மையிலேயே கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக காமாட்சி அம்மன் வச்சது அந்த விளக்கு. அதான் அதனுடைய தாற்பயம். நீங்கள் எல்லா பழைய காலத்தில் போய் மதுரை கதவை பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 அடி கார்வை இல்லாமல் 5 அடி வரைக்கும் உள்ள குத்து விளக்கு இருக்கும். அது மாதிரி குத்து விளக்கு வைங்க. இல்லை வீட்டில் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து என்ன பண்ண, சம்மங்கி மாலை வந்து எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். அது ஈர்க்கக்கூடிய அது சம்மங்கி மாலை நல்லா மாலையாக போட்டு தீபம் ஏற்றுங்க. நான் சொல்கிற ஸ்லோகத்தை படிங்க. தேவாரத்தில் ஒரு பதிகம் இருக்குது. என்ன பதிகம்னு கேட்டால், இடரினும் தளரினும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இடரினும் தளரினும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பதிகத்தை நீங்கள் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணியே பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து 21 நாள் படிங்க. 21 நாள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா பணம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வாசலுக்காக தட்டி வரும். ஏதாவது ஒரு பொண்ணுடைய கல்யாணத்துக்காக கேட்டுருக்கலாம், சார் எனக்கு 1 லட்சம் ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு, கண்டிப்பாக வரும். மகனுடைய படிப்புக்காக கேட்டுருக்கலாம், கண்டிப்பாக வரும். தேவாரம் இடரினும் தளரினும் இது வந்து 21 நாட்கள் வந்து தொடர்ந்து நம்ம சொல்றோம். நான் வந்து முதல் டைட்டில் தான் சொல்றேன். எல்லாம் போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இடரினும் தளரினும் நடக்காது. இந்த இடரினும் தளர் வந்து டாபிக்கினுடைய அந்த அதிகத்தினுடைய முதல் வரி. அந்த பாடல் ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் வந்து நெட்டில் யூடியூப்பில் போட்டு பார்த்தா கூட இருக்கும். அதில் அதை போட்டு கேட்டாலே போதும், கண்டிப்பாக பணம் வரும். ஓகே, இந்த இடரினும் தளரினும் அப்படின்ற பாடலே வந்து நெட்ல இருக்கு, தேவாரம் பதியம். இதை வந்து நம்ம முழுமையாக நம்ம பாடினோம், 21 நாட்கள் தொடர்ந்து பாடினோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதுக்கான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அண்ட் பார்த்துட்டு இருக்க வேந்தர் டிவி நேயர்களுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு எளிய வழிபாடு சொல்லணும். 3 எளிய வழிபாடு சொல்கிறேன். படிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொன்னால்
நீங்கள் வந்து வீட்டில் நான் சொன்ன தீபங்கள் ஏற்றி வைங்க. எங்கள்கிட்ட வந்து வித்யாவாணி விபூதி நான் கொடுக்குறேன் நான். அது மாதிரி காரியசக்தி விபூதி கொடுக்குறேன். இந்த வித்யாவாணி விபூதி மிக நெத்தியில் கொஞ்சம் வச்சாலே போதும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மீனாட்சி பஞ்சரத்னம், இந்த மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நீங்கள் இதில் ஆன் பண்ணி விடுங்க. கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஓடும் அது. அப்போது அந்த இடத்துல ஒரு வாசனையாக ஒரு சாம்பிராணி இல்லைன்னா ஊதுவத்தி ஏற்றி வையுங்க. தினசரி தொடர்ந்து வைங்க. படிக்காத பையன் கூட திசை திரும்பி படிக்க ஆரம்பிப்பான், நிச்சயமாக உண்டு. 2வது விஷயம், ஒரு காரியம், ஒரு பெண் பார்க்கும் படலத்துக்காக போகிறீங்க, இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பூவரசம் இலையில் வந்து விபூதியை வச்சுக்கோங்க. வச்சு உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் எழுதுங்க. எழுதிட்டு அதை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தினசரி அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெண் பார்க்க படலத்துக்காக போயிட்டுருங்க, வெற்றிகரமாக நடக்க வேண்டும் அப்படின்னு, இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்காக போகிறேன், இல்லை மேல் அதிகாரியோட பேச போகிறேன் அப்படின்னா அதுக்கு பாக்கெட்டில் பூவரசம் இலை அதை வந்து வைங்க. 3வது விஷயம், திருமண தடை, காரிய தடை, பேங்க்கில் லோன் கிடைக்கல, எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு எளிய வழிபாடு சொல்லுங்களேன்னா, பசுவுக்கு என்ன கொடுப்பீங்கன்னா அகத்திக்கீரை கொடுப்பீங்க. வேண்டாம், பசுவுக்கு வந்து நீங்கள் வந்து புல் வாங்கி கொடுங்க. கொஞ்சோண்டு புல் வாங்கி கொடுத்துட்டு சாயந்தரம் வேளையில் தொடர்ந்து 8 வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சக்கரை பொங்கல் அதை வந்து இலையில வச்சு பசுவுக்கு ஏதாவது ஒரு பசுவுக்கு தானமாக அதுக்கு வந்து சாப்பிட கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு வணங்கிட்டு வந்துடுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். இந்த 3 எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து விட்டு வாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கும் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எனவே நேயர்களே, உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.